ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாதபல் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது நம்ம சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தடையானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன், அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்னைக்கு அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்னு பொதுவாகவே வளர்பிறை சப்தமி 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு 4/4/2025 அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50லேருந்து 70 விழுக்காடு பர்சன்டேஜ் 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பா. அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமா மிதுனமா மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துலையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது பங்குனி மாதம் குரோதி வருஷம் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். என்ன சார் எடுத்த உடனே நீச்சம் பெற்று போகிறார்னு சொல்கிறீங்க? ராசிநாதன் நீச்சம் பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் உழருது. கேது பகவான் இருந்தாலும் இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பின்னடைவு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவின் பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2-9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, வேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால 9ஆம் இடத்துல சுக்கிரனும் 7ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம், அதாவது அந்த ஜாதக பரிவர்த்தனைலாம் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு சித்திரை மாதம், வைகாசி மாதத்தில் கல்யாணமே முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால, ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா புதிய வேலை மாற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. புதிய வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை, கடன் இல்லாத காலகட்டமாக இருக்கும். ஒரு நாள் வந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் ஒரு 4 நாளில், அதாவது இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 18ஆம் தேதி அன்றைக்கே 18/3 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல வந்துடுறார். 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருப்பார். சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது மூலியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பேப்பர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அது தவிர கணக்கியல், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா 30/3/2025 1/4/2025 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இதில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் உண்டு. தொழில், அதுவும் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான தொழில், வீடு வியாபாரம் செய்கிறவங்க, வீடு விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்
மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் தான் நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்தில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தடங்கள் வந்தாலும் திடீர் வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றம், அதன் மூலியமாக பொருளாதார வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த மாசத்துல அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குறதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், அது தவிர சுதர்சன ஆழ்வாரை வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும்.